Hi students, good afternoon. 9th Mathematics, Chapter 3 Algebra, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam, Namakkal. So in the last class, we have discussed introduction of algebra. Diopantus was called the father of algebra. டியோபாண்டஸ் அப்படிங்கிற ஒரு இயற்கணிதத்தின் தந்தை அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். தென் லேர்னிங் அவுட்கம்ஸ் என்னென்னலாம் இந்த சாப்டரில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஒரு பாலினாமியல்ஸை பற்றியும் அதனுடைய ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல், 2 தியரம்ஸ், ரிமைண்டர் தியரம் அண்ட் ஃபேக்டர் தியரம், ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது, ஒரு குவாட்ரடிக் கியூபிக் பாலினாமியல் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது, சிந்தடிக் டிவிஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, ஜிசிடி என்ன, ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இந்த லெசனில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதில் லாஸ்ட் கிளாஸில் அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன் இயற்கணித கோவைனா என்ன அப்படிங்கிறது நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அதில் கான்ஸ்டன்ட்னா என்ன, வேரியபிள்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இல்லை, ஒரு ரியல் நம்பர் தான் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒரு நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷனில் இந்த கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்லேயும் நம்ம இருக்கக்கூடிய வேரியபிள் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கு ஒரு வேல்யூ அப்ளை பண்ணலாம். நமக்கு ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒவ்வொரு வேல்யூ அப்ளை பண்ண முடியும் நம்மளால் நமக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது, வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன்னா என்ன? So an algebraic expression is an expression formed from any combination of numbers and variables by using the operations of addition, subtraction, multiplication, division, exponentiation or extraction of roots. ஒரு இயற்கணித கோவை என்பது 4 அடிப்படை கணித குறியீடுகளினுடைய உதவியுடன் மாறி மற்றும் மாறிலிகளால் இணைக்கப்பட்டு அமையும் ஒரு கோவை. மாறி அப்படிங்கன்னா கான்ஸ்டன்ட், மாறிலி அப்படிங்கிறது வேரியபிள். ஓகே, ஸோ இதான் அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷனுக்கான ஒரு டெஃபினேஷன். நமக்கு ஃபார்ம்டு பை ஃப்ரம் எனி காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அண்டு வேரியபிள்ஸ். நம்பர்ஸ் அண்டு வேரியபிள்ஸ் ரெண்டும் இணைந்து 4 அடிப்படை கணித குறியீடுகள். எது எது? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அது மட்டும் இல்லை, எக்ஸ்போனன்சியேஷன், ரைசிங் பவர்ஸ் யூஸ் பண்ணலாம், அண்டு ரூட்ஸும் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ரூட்ஸ், இது எல்லாமே. So this is the definition. Okay, an algebraic expression is a combination of constant variables combined together with the help of 4 fundamental signs. That is 4 fundamental signs அப்படிங்கிறது addition, subtraction, multiplication and division. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு x cube minus 4x squared plus 8x minus 1, 4xy squared plus 3x squared y minus 5 by 4xy plus 9, 5x squared minus 7x plus 6. இதெல்லாம் எக்ஸ்பிரஷனுக்கான எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள்ஸ், இயற்கணித கோவைக்கான எடுத்துக்காட்டுகள். ஓகே, by an algebraic expression in certain variables we mean an expression that contains only those variables. A constant we mean an algebraic expression that contains no variables at all. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேரியபிளை பற்றியும் கான்ஸ்டன்ட் பற்றியும் சொல்கிறாங்க. நமக்கு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வேரியபிள்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அதை நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற பொழுது கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் இல்லாமல் இருந்தது ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா அதை நம்ம வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். If numbers are substituted for the variables in an algebraic expression, the resulting number is called the value of the expression. For example, in the x cube minus 4x squared plus 8x minus 1 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷனில் எக்ஸுக்கு வந்து 1 அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, so if an algebraic expression consists of part connected by plus or minus sign. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன்னா இந்த எக்ஸ் கியூப் ஒரு டேர்மு, மைனஸ் 4x ஸ்கொயர்டு ஒரு டேர்மு, அதே மாதிரி 8x minus 1 இந்த மாதிரி இருக்குன்னா இதெல்லாம் தனித்தனி டேர்ம்ஸ்னால் இதுக்கு இடையில் ப்ளஸ்ஸோ மைனஸோ போட்டோம் அப்படின்னா நமக்கு அது கனெக்ட் ஆகி ஒரு எக்ஸ்பிரஷனாக நமக்கு கிடைக்கிது. ஈச் பார்ட் டுகெதர் வித் த சைன் ப்ரிசீடிங் இட்ஸ் கால்டு ஏ டேர்ம். இந்த சைனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிதியும் நம்ம வந்து டேர்ம் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு ப்ளஸ் அப்படின்னா ப்ளஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, -4x ஸ்கொயர்டு, -1க்கு முன்னாடி என்ன இருக்குது, 8x,
plus 8x. ஸோ இதெல்லாம் டேர்ம்ஸ் நமக்கு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோட டேர்ம்ஸ் வந்து 4 டேர்ம்ஸ் நமக்கு. ஸோ அந்த சைனோட சொல்லணும் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இதில் கோஎஃபிஷியன்ட்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்ம 8th படிச்சிருக்கோம். ஸோ எனி பார்ட் ஆஃப் த டேர்ம் தட் இஸ் மல்டிப்ளைட் பை த வேரியபிள் ஆஃப் த டேர்ம் இஸ் கால்டு தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரிமைனிங் டேர்ம். ஓகே, எனி பார்ட் ஆஃப் த டேர்ம் தட் இஸ் மல்டிப்ளைடு பை ஏ வேரியபிள். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ -4 அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த -4 அப்படிங்கிறது தான் நமக்கு கோஎஃபிஷியன்ட், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முக்கியமான ஒரு டாபிக் பாலினாமியல்ஸ். இதை தான் நம்ம வந்து இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாலினாமியல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 9th 10th எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன் நமக்கு. ஃபஸ்ட்டு பாலினாமியல்னால் என்ன, அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் என்ன, என்னென்ன டைப் ஆஃப் பாலினாமியல்ஸ் இருக்குது, அது எல்லாமே இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலினாமியலுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். பாலினாமியல் இஸ் an arithmetic expression consisting of variables and constants that involves 4 fundamental arithmetic operations and non-negative integer exponents of variables. ஸோ இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிற பொழுது இதுவரையில் தான் பார்த்துருப்போம். நமக்கு நல்லா பார்த்துங்க, இது எக்ஸ்பிரஷனுக்கும் பாலினாமியல்ஸுக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது, ஒரு சில டிஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் என்னங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கணும். எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் எழுதலாம். நமக்கு வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் வந்து ஃப்ராக்ஷனில் எழுதலாம், பவரில் எழுதலாம், மைனஸில் எழுதலாம், பவரில் மைனஸ் வரலாம், டினாமினேட்டரில் வந்து வேரியபிள் வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் நமக்கு. ஸோ அதுதான் பாலினாமியல் நம்ம கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு இதோட டெஃபினேஷன் முடிஞ்சிருக்கும் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற பொழுது. ஓகே, அதே சேம் கான்செப்ட் தான். A polynomial is an arithmetic expression consisting of variables and constants that involves 4 fundamental arithmetic operations like addition, subtraction, multiplication and division. ஓகே, and அதுக்கப்புறம் இருக்க பாருங்க, அதுதான் வந்து நமக்கு எக்ஸ்பிரஷனுக்கும் பாலினாமியல்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இதுதான். நான் நெகட்டிவ் இன்டிஜர் எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் நெகட்டிவ் இன்டிஜர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நெகட்டிவ் இன்டிஜர்னால் இப்போ இன்டிஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 2 டைப் இருக்குது. பாசிட்டிவ் இன்டிஜர், நெகட்டிவ் இன்டிஜர்னு 2 டைப் இருக்குது, நமக்கு தெரியும் உங்களுக்கு. ஜீரோவுக்கு நம்பர் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இது 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோவுக்கு ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் இன்டிஜர், ஜீரோவோட லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு நெகட்டிவ் இன்டிஜர். இது நமக்கு தெரியும், லோயர் கிளாஸில் நம்பர் லைன்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த நான் நெகட்டிவ் இன்டிஜராக இருக்கணும். அண்ட் எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ், அந்த வேரியபிளோட பவர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு பாருங்கள். அந்த வேரியபிள்ஸோட பவர்ஸ் தான் எப்படி இருக்கணும்? நான் நெகட்டிவ் இன்டிஜராக இருக்கணும். எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் அதாவது மாறிலிகளினுடைய அடுக்கானது. இப்போ x² இருக்கலாம், x பவர் -2 அப்படின்னு இருக்கலாமான்னு இருக்கக்கூடாது. ஸோ x² இருந்ததுன்னா it is a polynomial and it is also a expression. So x to the power -2 அப்படின்னா it is only expression, it is not a polynomial. அதான் வித்தியாசம். ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளோ தான் நம்ம கான்செப்ட் இங்கே. ஸோ எக்ஸ்பிரஷனுக்கும் பாலினாமியலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான், ஒரே ஒரு சில டிஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்குது, சின்ன வேரியேஷன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற பொழுது வேரியபிள்ஸோட பவரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் பாலினாமியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வேரியபிள்ஸோட பவரில் கட்டாயமாக என்ன இருக்கணும்? பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கணும், நெகட்டிவ் இருக்கக்கூடாது. அதுதான் கான்செப்ட் நமக்கு. ஓகே, அதான் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். A polynomial is an algebraic expression in which no variables appear in denominators. இன்னும் கொஞ்சம் தெளிவாக டெஃபினிஷன் நம்ம இன்னொரு லைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். An polynomial is an algebraic expression in which no variables appear in denominator. நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லைங்களா, டினாமினேட்டரில் வேரியபிள் எக்ஸ்பிரஷனில் வரலாம், பாலினாமியலில் வரக்கூடாது. பாருங்கள், 5/x அப்படின்னு எழுதுனீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பிரஷன், ஓகே, பட் இட் இஸ் நாட் எ பாலினாமியல். ஓகே, இது முக்கியமான விஷயம். ஏன் இப்படி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்குன்னா அதனுடைய பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா. இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமினேட்டர் கொண்டு போனீங்கன்னா அது என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x to the power -1ன்னு மாறிடும். அப்போது நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ்போனன்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? நான் நெகட்டிவ் இன்டிஜராக இருக்கணும். ஓகே,
நான் நெகட்டிவ் இன்டிஜர், அதாவது மைனஸில் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ டினாமினேட்டரில் வேரியபிள் வந்ததுன்னா அது நியூமினேட்டருக்கு போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பவர் வந்து மைனஸாக மாறிடும். ஸோ அதனால தான் இதில் கொடுத்துருக்காங்க no variables appear in denominators and are இன்னொன்று under the radical signs. அதேமாரி ரூட்டுக்குள்ளாரையும் வரக்கூடாது, அண்டர் தி ரேடிக்கல் சைன்ஸ் ரூட் எக்ஸ் இப்படியும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ரூட் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் டு தி பவர் 1/2ன்னு அர்த்தம். எக்ஸ் டு தி பவர் 1/2. ஏன்னா இன்டிஜராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நான் நெகட்டிவ் இன்டிஜர் 1/2ங்கிறது இன்டிஜராக கிடையாது. 1/2 மீன்ஸ் 0.5. இட் இஸ் எ ரியல் நம்பர், ஃப்ராக்ஷன். ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பவரில் நான் நெகட்டிவ் இன்டிஜர். அப்போ இன்டிஜர் மட்டும்தான் வரணும், அதுலேயும் பாசிட்டிவ் இன்டிஜர் மட்டும்தான் எக்ஸ்போனன்ஷியலோட வேரியபிளோட எக்ஸ்போனன்ட்டில் இருக்கணும். ஸோ அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷனை தான் நம்ம பாலினாமியல்னு சொல்ல போகிறோம். அதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்கணும் அப்படின்னா வேரியபிள்ஸ் வந்து டினாமினேட்டரில் வரக்கூடாது, ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வேரியபிள் வந்து ரேடிக்கல் சைனுக்குள்ளார அந்த ரூட்டுக்குள்ளார வரக்கூடாது. அண்ட் ஆல் வேரியபிள்ஸ் தட் டூ அப்பியர் ஆர் பவர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர். இது மூணாவது கண்டிஷன். இதை தான் நம்ம இதில் ஒரு லைனில் மட்டும் பார்த்துருந்தோம். இதில் 3 கண்டிஷனுமே வந்துருச்சு. இந்த 3 கண்டிஷனில் எது இருந்தாலும் இட் இஸ் நாட் எ பாலினாமியல், அதர்வைஸ் இட் இஸ் கால்டு an expression. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ என்னென்ன கண்டிஷன்? ஃபஸ்ட்டு கண்டிஷன் டினாமினேட்டரில் வேரியபிள்ஸ் இருந்தால் அது பாலினாமியல் கிடையாது, எக்ஸ்பிரஷன் மட்டும்தான். செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? வேரியபிள்ஸ் வந்து ரூட்டுக்குள்ளார வரக்கூடாது. ஸோ இன்சைட் த ரூட் அப்படின்னாக்க அண்டர் த ரேடிக்கல் சைன் variables is under the radical sign means it is not a polynomial, it is called expression. Okay, third one, powers of positive integer. ஒரு வேரியபிளோட பவரில் பாசிட்டிவ் இன்டிஜர் மட்டும்தான் இருக்கணுமே தவிர நெகட்டிவ் இன்டிஜர் இருக்கக்கூடாது. சொன்னது புரிஞ்சுதுங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் பிரகாரம் 5/y அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டாவது கண்டிஷன் வந்து ரூட்டுக்குள்ளார வேரியபிள் y வரக்கூடாது. தேர்ட் கண்டிஷன் z டு தி பவர் -3 இப்படி பவரில் வரக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து எதற்கான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் எ பாலினாமியல், இதுவும் நாட் எ பாலினாமியல், இதுவும் நாட் எ பாலினாமியல். இதுதான் அந்த 3 கண்டிஷன். ஓகே, இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் அல்லது எதையா ஒன்று கொடுத்துட்டு இது பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரெண்டுக்கு என்ன வேரியேஷன்? இதுதான் அல்ஜிப்ராவில் பேசிக்கான கான்செப்ட் நமக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது பாலினாமியலாக இல்லையா அப்படிங்கிறது நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். ஸோ அதனால் இதை தெளிவாக பார்க்குறோம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ அப்போ 3 பாயிண்ட் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கோம் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க ட்ரைனாமியல் அதெல்லாம் அங்கே பார்த்துக்கலாம். இதில் வந்து 3 டேர்ம்ஸ் இருக்குது. -2x y to the power -1 plus √3 √x -4 is not a polynomial. However, the trinomial 3x² y power 4 plus √2xy -1/2 is a polynomial in the variables x and y. A term such as -1/2 which contains no variable is called constant term of the polynomial. Okay, இதில் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து not a polynomial but it is a polynomial. ஓகே, அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருங்க. இப்போ இது வந்து not a polynomialனு சொன்னோம். இது ஏன் நாட் எ பாலினாமியல்னு சொல்லுங்கள்? 2 கண்டிஷன் எடுத்தா பாருங்க. ஒய்யோட பவரில் -1 இருக்குது பாருங்கள். அப்போ வேரியபிளோட பவரில் நெகட்டிவ் வரக்கூடாது, பாசிட்டிவ் தான் வரணும். இன்னொன்று வேரியபிள் வந்து எப்படி இருக்கக்கூடாது? ரூட்டுக்குள்ளார இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். ஸோ 2 கண்டிஷன் இந்த இடத்துல வந்துருச்சு. நாட் எ பாலினாமியலுக்கான 2 கண்டிஷன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பாலினாமியல் கிடையாது, இட் இஸ் ஒன்லி an எக்ஸ்பிரஷன். அண்ட் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா 3x² y power 4 plus √2 into xy -1/2. இப்போ ஃப்ராக்ஷன்னு சொன்னமே சார், என்ன ஃப்ராக்ஷன்? டினாமினேட்டரே வரக்கூடாதானா? அப்படி கிடையாது. இந்த இடத்துல -1/2 டினாமினேட்டரில் வேரியபிள் தான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம், நம்பர் வரலாம். ஓகே, ரெண்டாவது வேரியபிளுக்கு தான் ரூட் வரக்கூடாதுன்னு சொன்னமே தவிர அதோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ரூட்டில் இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்பர்ஸ் வந்து ரூட்டில் இருக்கலாம்.
அதே மாதிரி வேரியபிளோட பவர் பாசிட்டிவில் இருக்கணும். ஸோ இந்த இடத்துலையும் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்ததுமே நாட் எ பாலினாமியல் சொல்லிடாதீங்க. ஸோ வேரியபிள் டினாமினேட்டரில் வேரியபிள் வரக்கூடாது. இப்போ டினாமினேட்டரில் வேரியபிள் கிடையாது, நம்பர் மட்டும்தான் இருக்குது. ரெண்டாவது வேரியபிள் வந்து ரூட்டுக்குள்ளார வரக்கூடாது. இங்கே எக்ஸ் ஒய்ன்னு தான் வேரியபிள். ரூட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பர், கோஎஃபிஷியன்ட் நமக்கு அது. இங்கேயும் 3ங்கிறது கான்ஸ்டன்ட் நமக்கு. எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் பவர் 4 அதுதான் வேரியபிள், எக்ஸ் ஒய் வேரியபிள். ஸோ ரெண்டுமே பவர் 2, இது பவர் +4 பாசிட்டிவ் தான். ஸோ இட் இஸ் ஏ பாலினாமியல். ஸோ இது எக்ஸாம்பிளுக்காக நம்ம சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க the numerical coefficients of the terms in a polynomial are called the coefficients of the polynomial. இந்த கோஎஃபிஷியன்ட்னா என்ன, டிகிரி என்னங்கிறதெல்லாம் நம்ம வந்து லோயர் கிளாஸில் 8லேயே படிச்சிருப்போம். ஒரு சிங்கிள் டேர்ம் கொடுத்துட்டு அதுக்கு கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ ஒரு பாலினாமியலுக்கு நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் பொறுத்தவரைலாம் அது ஒவ்வொரு டேர்முக்கும் ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட் நமக்கு. அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட்ங்கிறது எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒரு டேர்ம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் வேல்யூ என்ன அப்படின்னா ஒரு -2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த -2 தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த மைனஸை விட்டுட்டு நீ வெறும் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தப்பாயிடும். ஒருவேளை +2 இருந்தால் கோஎஃபிஷியன்ட் என்னன்னா +2ன்னு சொல்லிடலாம். ஆனால் மைனஸ் இருக்கிற பட்சத்தில் நம்ம -2 தான் கோஎஃபிஷியன்ட் சொல்லணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிகிரி ஆஃப் த பாலினாமியல். ஸோ டிகிரிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். த டிகிரி ஆஃப் த பாலினாமியல் இஸ் தி சம் ஆஃப் தி எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் ஆல் த வேரியபிள்ஸ் இன் தட் டேர்ம். ஒரு டேர்மில் இருக்கக்கூடிய பவர்ஸ் என்ன இருக்கோ, எத்தனை வேரியபிள் இருந்தாலும் சரி ஒரு டேர்மில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8x² y³ z⁻3 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. x² y³ z³ இருக்குது. இப்போ இதில் வந்து இது எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு சிங்கிள் டேர்ம் தான். ஓகே. அப்போ இந்த சிங்கிள் டேர்மில் எத்தனை பவர் இருக்குன்னு பாருங்கள். எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு ஒரு பவர் இருக்குது, ஒய்ங்கிற வேரியபிளுக்கு ஒரு பவர் இருக்குது, இசட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஒரு பவர் இருக்குது. இது எல்லாமே ஒரே டேர்ம் அப்படிங்கிறதுனால என்னுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 2 + 3 + 3 எவ்வளோ, 8. அப்போ இந்த டேர்மோட டிகிரி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நமக்கு. ஓகே, புரிஞ்சதா இப்போ? அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் தி எக்ஸ்போனன்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுக்கிங்க, சம் ஆஃப் தி எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் ஆல் த வேரியபிள்ஸ் இன் தட் டேர்ம். அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா வேரியபிளோட பவர்ஸையும் எக்ஸ்போனன்ட்ஸையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியதான் டிகிரி ஆஃப் த டேர்ம், டிகிரி ஆஃப் எ டேர்ம் இன் எ பாலினாமியல். ஓகே. அப்போது அந்த டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேர்முக்கும், அந்த பாலினாமியல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்முக்குமான டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த வேரியபிள்ஸில் இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே. சரி, இது ஒரு இன் ஆடிங் எக்ஸ்போனன்ட்ஸ் one should regard a variable with no exponent as being power 1. இப்போ சப்போஸ் ஒரு வேரியபிள் வந்து இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ 3x இருக்குது சார், இதுக்கு வந்து பவரே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. பவரில் இப்படி இருந்தாக்க என்ன இருக்குதுன்னு அர்த்தம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பவரில் என்ன இருக்குதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம் நமக்கு. அதான் சொல்லியிருக்காங்க. one should regard a variable with no exponent as being power 1. For instance, in the polynomial 9x into y to the power 7 minus 12x³ y z² plus 3x minus 2. The term 9xy power 7 இதனுடைய டிகிரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம உடனே 7 அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இப்போ 9x y to the power 7 கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த x to the power என்ன இருக்குதுன்னு அர்த்தம், 1 இருக்குதுன்னு அர்த்தம். இது ஃபுல்லாக சேர்த்து ஒரே டேர்ம். அப்போ இது ரெண்டோட பவரையும் ஆட் பண்ணால் தான் டிகிரி எவ்வளோ அப்படின்னா 8. ஸோ வேரியபிள் வெவ்வேறு வேரியபிள் யூஸ் பண்ணாலும் அந்த டேர்முக்கான டிகிரி கேட்டாங்கன்னா பவர்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஓகே. அதே மாதிரி -12x³ y z² டிகிரி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க x³ அப்படின்னாக்க டிகிரி வந்து x³ 3 இருக்குது பவரில், y வெறும் y மட்டும் இருக்குதுன்னு அதனுடைய பவரில் 1 இருக்கிறது அர்த்தம். ப்ளஸ் z² பவரில் 2 இருக்குது. அப்போ 3 + 1 4, 4 + 2 6.
அது degree. So minus 12 x cube y z squared has degree 3 plus 1 plus 2 equal to 6. And the term 3x has degree 1. 3x அப்படின்னா நம்மளுடைய பவரில் 1 மட்டும்தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இதில் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. அண்ட் minus 2 கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்குனுடைய டிகிரி என்னவா இருக்கும்? 0. ஏன்னா இந்த இடத்துல minus 2 அப்படின்னா அந்த இடத்துல வேரியபிள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. வேரியபிள் வந்து இருக்கும், பட் அதனுடைய பவர் என்னவா இருக்குன்னா 0வாக இருக்கும். அப்போ எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ என்னன்னு தெரியும் உங்களுக்கு? 1 அப்படிங்கிறது நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம். அப்போ x to the power 0 equal to 1. ஸோ minus 2 into 1 minus 2 ஆகிடும். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னா டிகிரி 0ன்னு அர்த்தம். எக்ஸுங்கிற வேரியபிளில் வேரியபிள் கொடுத்துட்டு அதனுடைய பவரில் எதுவும் கொடுக்கலன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகே, இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, இது வந்து ஒரு பாலினாமியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்முக்கும் டிகிரி கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து டிகிரி ஆஃப் தி ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் த டேர்ம் that appears with non-zero coefficient in a polynomial is called the degree of the polynomial. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பாலினாமியலுக்கு மொத்த பல்லுறுப்புக்கோவைக்கு டிகிரி என்ன, படி என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது. ஸோ டிகிரினா படி. அப்போ மொத்த பல்லுறுப்புக்கோவைக்குமே ஒரு படி என்ன அப்படிங்கிறது இங்கே ஒவ்வொரு உறுப்புக்கும் கண்டுபிடிக்கிறோம். இதில் மொத்த பல்லுறுப்புக்கோவைக்கும் அதனுடைய படி என்ன, டிகிரி என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எதுவோ அதுதான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ ஒரு பாலினாமியல் இப்போ இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 1 2 3 4 டேர்ம்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு டேர்முக்கு வந்து 8, செகண்ட் டேர்முக்கு வந்து நமக்கு 6 டிகிரி, தேர்ட் டேர்முக்கு 1, லாஸ்ட் டேர்முக்கு 0. அப்போ இதில் ஹையஸ்ட் டிகிரி எதுனா 8. அதுதான் இந்த பாலினாமியலோட டிகிரி. டிகிரி ஆஃப் எ டேர்ம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே டிகிரி ஆஃப் த பாலினாமியல்னு கொடுத்துருப்பாங்க. பல்லுறுப்புக்கோவையின் படி. இங்கே பல்லுறுப்புக்கோவையில் உள்ள ஒரு உறுப்பினுடைய படி. ஓகே, so for instance, the polynomial 9x y to the power 7 minus 12 x cube y z squared plus 3x minus 2 has degree 8. Although the constant monomial 0 is regarded as a polynomial, this particular polynomial is not assisted a degree. ஒரே ஒரு 0 மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவும் நமக்கு ஒரு பாலினாமியல் தான். அதுதான் 0 பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நமக்கு. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது பாலினாமியல்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அப்படி பாலினாமியலாக இருந்தது, ஒருவேளை பாலினாமியலாக இல்லை அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறத நமக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே தெளிவாக புரிஞ்சுதுன்னா 1 மார்க்லாம் நமக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் அல்ஜிப்ராவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்கன்னா அது பாலினாமியலாக இல்லையாங்கிறது நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னாக்க நமக்கு ஃபோர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2y ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3y ப்ளஸ் 6 இது பாலினாமியல் இல்லையா? பாலினாமியலாக இல்லையாங்கிறதுக்கு, பாலினாமியல் இல்லை அப்படிங்கிறதுக்கு 3 கண்டிஷன் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன உங்களுக்கு தெரியும்? பவர் வந்து மைனஸில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம்? டினாமினேட்டரில் வேரியபிள்ஸ் வரக்கூடாது. மூணாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம்? ரூட்டுக்குள்ளார வேரியபிள் இருக்கக்கூடாது. இதுதான் 3 கண்டிஷன். அந்த மாதிரி இருந்தால் நாட்டிய பாலினாமியல், இல்லைன்னா பாலினாமியல். ஓகே, அப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். எங்கேயாவது நமக்கு வந்து பவர் வந்து எப்படி இருக்குது? பாசிட்டிவில் இருக்கா? இருக்குது. வேரியபிள் டினாமினேட்டரில் இருக்கா? இல்லை. ரூட்டுக்குள்ளார இருக்கா? இல்லை. ஸோ இட் இஸ் ஏ பாலினாமியல் நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர். அவ்வளோதான். ஓகே, அடுக்குகள் அனைத்தும் வந்து எப்படி இருக்குதுன்னா மிகை முழுக்களாக இருக்குது. ஓகே, செகண்ட் ஒன் பாருங்கள். 4x to the power minus 4. Second one, 4x to the power minus 4. பவரில் என்ன வந்திருக்கு? -4 வந்திருக்கு. ஸோ நாட் எ பாலினாமியல். ஒன் ஆஃப் த பவர் இஸ் நெகட்டிவ். எக்ஸினுடைய ஒரு அடுக்கு குறை எண்ணாக இருக்குது, மிகை எண்ணாக இருக்கணும். அதனால் இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. செகண்ட் பாருங்கள், m ஸ்கொயர்டு ப்ளஸ் 4/5 இன்ட்டு m ப்ளஸ் 8. பவர் வந்து பாசிட்டிவ், பட் இந்த இடத்துல 4/5ன்னு இருக்குது. ஆனால் m வந்து பார்த்தீங்கன்னாக்க மேலே தான் இருக்குது, டினாமினேட்டரில் கிடையாது. டினாமினேட்டரில் தான் வேரியபிள் வரக்கூடாதுன்னு சொன்னால் ஸோ இல்லை, இட் இஸ் ஏ பாலினாமியல். இதுவும் அதே தான் கான்செப்ட், நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர். மிகை அடுக்குகள் அனைத்தும் மிகை முழுக்களாக இருக்குது. அடுத்து √5y ஸ்கொயர்
ஸோ ரூட் 5 இன்ட்டு ஒய் ஸ்கொயர். ஸோ ரூட்டுக்குள்ளார வேரியபிள் தான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம், நம்பர் இருக்கலாம். ஸோ இட் இஸ் எ பாலினாமியல் அண்ட் நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர். ஓகே, ஃபிஃப்த்து ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2r² ப்ளஸ் 3r ப்ளஸ் -1 இது வரலும் கரெக்டு. ஆனால் லாஸ்ட் டைமில் மட்டும் என்ன இருக்குன்னு 1/r, ஆருங்கிறதா இந்த இடத்துல வேரியபிள், பட் அது டினாமினேட்டரில் வந்துச்சு. ஸோ நாட் எ பாலினாமியல். ஏன்னா ரீசன் 1 ஆஃப் தி பவர் இஸ் நெகட்டிவ். ஏன்னா 1/rனா 1/r⁴ இந்த பவர் வந்து மேலே நியூமரேட்டருக்கு போகும்பொழுது r⁻−1 அப்படின்னு மாறிடும். ஸோ ஒரு பவர் வந்து நமக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால இட் இஸ் நாட் எ பாலினாமியல். சிக்ஸ்த்து ஒன் பார்த்தீங்கன்னா 8 + √q. ரூட்டுக்குள்ளார வேரியபிளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், நம்பர்ஸ் மட்டும்தான் வரணும், ஆல்ஃபபெட்ஸ் எதுவும் வரக்கூடாது. ஸோ நாட் எ பாலினாமியல். பவர்ஸ் ஆஃப் q இஸ் ஃப்ராக்ஷன். நான் சொன்னேன் இல்லையா முன்ன, √q அப்படின்னா q⁴ எப்படி எழுதலாம், 1/2ன்னு எழுதலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம்ல, இப்போ √5 அப்படின்னா அதை 5 1/2ன்னு எழுதலாம். ஓகே, அதே மாதிரி ³ √5ன்னு வச்சுக்கிங்க, அப்போ 1/3 அப்படின்னு எழுதலாம் வித்தவுட் ரூட்டு. எப்படி எழுதணும்னா இந்த மெத்தடு. எயித்து ஒன் பார்த்திங்க அப்படின்னாக்க நமக்கு செவன்த் ஒன் பாருங்கள், √8p² + 5p-1 ஸோ இட் இஸ் எ பாலினாமியல் அண்டு 5n⁴ 4/5. பவர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், 1 ஆஃப் த பவர் ஆஃப் n இஸ் எ ஃப்ராக்ஷன் 4/5. நமக்கு பவரில் வந்து என்ன வரணும்னு சொல்லியிருக்கோம், மிகை முழுக்கள் மட்டும்தான் இருக்கணும், பாசிட்டிவ் இன்டிஜர் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பவரில் வந்து ஃப்ராக்ஷனும் வரக்கூடாது, மைனஸும் வரக்கூடாது, வேரியபிள்ஸ் வந்து டினாமினேட்டருக்கும் போகக்கூடாது. இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, இதே மாதிரி தான் நமக்கு எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்கும், அதை வந்து கடைசியாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எ பாலினாமியல். ஒரு பாலினாமியல்னால் அதுக்குன்னு ஒரு வடிவம் இருக்குது, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பாலினாமியலோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். ஸோ we can write a polynomial p of x in the decreasing or increasing order of the powers of x. This way of writing the polynomial is called the standard form of a polynomial. இப்போ ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுத சொல்லுவாங்க. சொல்லவே இல்லைனாலும் 10th வந்து ஒரு சில டைம் நம்ம வந்து கொடுத்துருக்கூடிய பாலினாமியலை நிறைய சம்முக்கு வந்து ஜிசிடி, ஸ்கொயர் ரூட்டு இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கட்டாயமாக எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மும் நமக்கு வந்து எக்ஸசைஸில் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு பல்லுறுப்புக்கோவையினுடைய திட்ட வடிவம். ஏன்னா ஒரு பாலினாமியல் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். இப்போ வந்து ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னாவே அது p/q ஃபார்மில் இருக்குன்னு சொல்கிறோம்ல. அப்போ நம்பரில் எப்படி ரேஷனல் நம்பரோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தான் p/q. விகிதமுறு எண்கள் p/q அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கணும் அண்ட் q ≠ 0 அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு பாலினாமியலோட பவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய பவர் வந்து டிக்ரீஸிங் ஆர் இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கணும். வேரியபிளோட பவர்ஸ் வந்து ஒன்றா டிக்ரீஸிங் ஆர்டரில் அல்லது இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கணும். எக்ஸினுடைய அடுக்கை பொறுத்து இறங்கு வரிசையிலோ அல்லது ஏறு வரிசையிலோ எழுதணும். அதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், ஒரு பல்லுறுப்புக்கோவையினுடைய திட்ட வடிவம் ஆகும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க 8x⁴ + 4x³ - 7x² - 9x + 6. செகண்ட் பாலினாமியல் பாருங்கள், 5 - 3y + 6y² + 4y³ - y⁴. ஃபஸ்ட்டு பாலினாமியலோட பவர் பாருங்கள், 4லேருந்து x⁴ x³ x² குறைஞ்சிக்கிட்டே போகுது. செகண்ட் பாலினாமியலில் பாருங்கள், 5லேருந்து 5னா x⁴ 0 y⁴, அடுத்து -3y y² y³ y⁴ அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டில் வந்து டிக்ரீஸ் ஆகுது நமக்கு பவர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த பாலினாமியல். இடையில ஒரு டேர்மை விட்டுட்டு எழுதக்கூடாது. அப்படி இருந்ததுனாக்க அந்த டேர்மோட கோஎஃபிஷியன்ட்டை 0ன்னு போட்டுக்கணும். ஓகே, இப்போ இதில் வந்து எக்ஸ் டைமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல எக்ஸ் டைமே இல்லை. அப்போ நம்ம எழுதும் பொழுது -7x² போட்டு +9x +0x +6 அப்படின்னு எழுதிக்கணும். சார் +0 போகிறதா -0 போகிறதா? அதுவே 0ன்னா அந்த டேர்மே டம்மியான டேர்மு. அதை +0ன்னு போட்டாலும் ஒன்று தான், -0ன்னு போட்டதுனாலும் ஒன்று தான். அதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது.
எல்லாத்துக்குமே ப்ளஸ்ஸே போட்டுக்கலாம் இங்கே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல். ஓகே, த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஒரு பல்லுறுப்புக்கோவையினுடைய திட்ட வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிகிரி ஆஃப் த பாலினாமியல். இது ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ நம்ம புக்கில் வந்து இருக்கக்கூடியது அது. In a polynomial of one variable, the highest power of the variable is called the degree of the polynomial. In case of a polynomial of more than one variable, the sum of the powers of the variable in each term is considered and the highest sum so obtained is called the degree of the polynomial. ஸோ ஒரு மாறியில் அமைந்த பல்லுறுப்புக்கோவையில் மாறியினுடைய மிக உயர்ந்த அடுக்கே அந்த பல்லுறுப்புக்கோவையினுடைய படி எனப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளை கொண்ட பல்லுறுப்புக்கோவையெனில் அதன் ஒவ்வொரு உறுப்பில் உள்ள மாறிகளின் அடுக்குகளின் கூடுதல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் மிக உயர்ந்த அடுக்கே அந்த பல்லுறுப்புக்கோவையினுடைய படியாக கருதப்படும். This is intended as the most significant power of the polynomial. Obviously, when we write x squared plus 5x, the value of x squared becomes much larger than 5x for large values of x. So, we could think of x squared plus 5x being almost the same as x squared for large values of x. So the higher the power, the more it dominates. That is why we use the highest power as important information about the polynomial and give it a name. ஒரு பல்லுறுப்புக்கோவையினுடைய படி என்பது மிக குறிப்பிடத்தக்க அடுக்காக கருதுகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 5x அப்படின்னு சொல்லும் பொழுது எக்ஸினுடைய மிக உயரிய மதிப்புகளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டின் மதிப்பானது 5xஐ விட மிக அதிகமாக இருக்கும். எக்ஸினுடைய மிக உயரிய மதிப்புகளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டினுடைய மதிப்பானது எதை விட அதிகமாக இருக்குது? 5xஐ விட அதிகமாக இருக்கிறது. எனவே எக்ஸினுடைய மிக உயரிய மதிப்புகளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 5x கிட்டத்தட்ட எக்ஸ் ஸ்கொயர்டை ஒத்திருப்பதாக நாம் சிந்திக்கலாம். ஆகையினால் அடுக்கு உயர்ந்ததாக இருப்பின் அதன் ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும். அதனால தான் நாம் மிக உயர்ந்த அடுக்கினை பல்லுறுப்புக்கோவையினுடைய முக்கிய தகவலாக பயன்படுத்துவதோடு அதற்கு ஒரு பெயரையும் வைத்துள்ளோம். அதுதான் டிகிரி ஆஃப் த பாலினாமியல். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா பாலினாமியலுக்கான இன்ட்ரோடக்ஷன்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஒரு பாலினாமியல்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் ஒரு பாலினாமியல்ஸ் இன் ஒன் வேரியபிள், ஒரே ஒரு வேரியபிள் இருக்கக்கூடிய ஒரு பாலினாமியல் அவருடைய ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ an algebraic expression of the form p of x equal to an x to the power n plus an minus 1 into x to the power n minus 1 plus etc plus a2 x to the power 2 plus a1 x to the power 1 plus a0 into x to the power 0. So and an is not equal to 0 is called a polynomial in one variable x of degree n where a0, a1, a2 and etc are constant and n is a whole number. பவரில் இருக்கக்கூடிய என்னங்கிறது ஒரு ஹோல் நம்பர். So in general, polynomials are denoted by f of x, g of x, p of t, q of z and r of x and so on. ஸோ ஒரு பாலினாமியல் இப்படியெல்லாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதான் பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள் எக்ஸ் இஸ் an algebraic expression of the form. இதனுடைய ஃபார்ம் பார்த்துக்குங்க நல்லா தெளிவாக. ஸோ முன்னாடி வந்து p of x அப்படின்னு போட்டிருக்கோம். அதான் அந்த பாலினாமியலோட நேம். p of x equal to அப்படின்னு சொல்லலாம். p of x equal to an x to the power n plus an minus 1 x to the power n minus 1. அதே மாதிரி an minus 2 plus x to the power n minus 2 இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா a2 x to the power 2 plus a1 x to the power 1 plus a0 x to the power 0. எனிதிங் பவர் 0 தான் ஒன்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படி வரும். ஸோ இதுதான் ஒரு பாலினாமியலுடைய ஜென்ரல் ஃபார்ம். ஒரு பாலினாமியல்னால் டிகிரி எவ்வளோ ஆரம்பித்தாலும் பெருசு நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. பவரை பொறுத்து நம்ம பவர் வந்து டிசைனிங் ஆரில் அல்லது அசெண்டிங் ஆரில் இருக்கணும்னு சொல்லணும் இல்லையா. அப்போ இங்கே பவர் வந்து ஃபஸ்ட்டு n இருக்குது, அடுத்து n-1, அடுத்து n-2, n-3ன்னு போயிட்டே இருக்கும். இப்போ பவர் 5ல் ஆரம்பித்தா ஃபஸ்ட்டு 5, 4, 3, அப்புறம் 2, அப்புறம் 1, அப்புறம் 0 அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஓகே,
So where a0, a1, a2 up to an minus 1, an இது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த டேர்மோட கோஎஃபிஷியன்ட்ஸ். n is a non-negative integer. பவரில் இருக்கக்கூடியது பாசிட்டிவ் இன்டிஜர், தட் இஸ் non-negative integer. ஓகே, மிகை முழு எண். Here n is the degree of the polynomial. இதில் பவரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல எது அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல n தான் அதிகம் நமக்கு. ஸோ அதை தான் டிகிரி ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறோம். a1 a2 இருக்குது பாருங்கள், a1 a2 a3 a4 அப்படின்னு வந்துட்டு இருக்கும் இல்லையா, ஆர் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் தி x ஸ்கொயர்டு, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் a1, x ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் a2, x கியூபோட கோஎஃபிஷியன்ட் a3, அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. a0 அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த a0ங்கிறது நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம். a0 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். அதே மாதிரி an xn x to the power n ப்ளஸ் விட்டுருங்க. அடுத்து an minus 1 into x to the power n minus 1. அதே மாதிரி an minus 2 into x to the power n minus 2, a2 into x2 x squared, a1 into x plus a0. இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொன்னோம் அப்படின்னா இதான் terms of the polynomial p of x அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, for example, the polynomial 5x squared plus 3x minus 1, the coefficient of x squared is 5, the coefficient of x is 3 and minus 1 is the constant term. The three terms of the polynomial 5x squared ஒரு term plus 3x plus அப்புறம் 3x ஒரு term, then minus 1 minus விட்டுறக்கூடாது, minus 1 அப்படிங்கிறது இன்னொரு term நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நோட் பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு. The coefficient of variables in the algebraic expression may have any real numbers. The coefficient of the variable, ஒரு வேரியபிளோட coefficient அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம்னு பாருங்க, may have any real number where the powers of the variable in polynomial must have only non-negative integral powers, that is only whole numbers. நம்ம நான் நெகட்டிவ் இன்டிஜர்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ இதில் ரெண்டு முக்கியமான விஷயம், ஒரு எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், பாசிட்டிவில் இருக்கலாம், நெகட்டிவில் இருக்கலாம், ஃப்ராக்ஷனில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால தான் அதை ரியல் நம்பர்னு சொன்னாங்க, மெய்யெண்களாக இருக்கலாம். ஆனால் the polynomial, the powers of the variables in polynomial must have, உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஒன்லி நான் நெகட்டிவ் இன்டிஜர், அதாவது ஒன்லி பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்ல வேண்டியதில்லை, தட் இஸ் ஒன்லி ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன ஆகும், 0 1 2ன்னு போயிட்டே இருக்கு, நமக்கு பாசிட்டிவ் மட்டும்தான். அப்போ இந்த இடத்துல 0 வரும். இப்போ எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது மைனஸ் வரும் இல்லையா, அதனால தான் இந்த இடத்துல ஹோல் நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் பாசிட்டிவ் இன்டிஜர் நெகட்டிவ் இன்டிஜருங்கிற வேர்டை நம்ம பயன்படுத்தணும். பட் பாலினாமியல் அப்படின்னு மட்டும் வரும் பொழுது நம்ம ஹோல் நம்பர்ஸில் இருக்கணும் பவர் அப்படின்னு சொல்லிடலாம் ஈஸியாக. ஓகே, அப்போ பவரில் வந்து வேரியபிளோட பவர்லேயும் 0 வரலாம், அதை a to the power 0 அதனுடைய வேல்யூ 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா எனிதிங் பவர் 0 இஸ் 1 அப்படிங்கிறத நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வெரி ஸ்பெஷல் பாலினாமியல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் நம்ம கொடுத்துருக்காங்க. we have said that coefficients can be any real number. coefficients அப்படிங்கிறது any real numberனு சொல்லியிருக்கோம். what is the coefficient is 0? what if the coefficient is 0? well, that term becomes 0, so we would not write it. what if all the coefficients are 0? we acknowledge that it exists and give it a name. அதாவது வெரி ஸ்பெஷல் பாலினாமியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு பல்லுறுப்புக்கோவையினுடைய கெழுவானது எந்த மெய்யெண்ணாகவும் இருக்கலாம் என நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, we have said that coefficients can be any real number. அதான் இப்போ மேலே பார்த்தோம், இங்கே ஏதாவது ஒரு ரியல் நம்பர், அப்போ 0வில் இருக்கலாம், நெகட்டிவில் இருக்கலாம், ஃப்ராக்ஷனில் இருக்கலாம், பாயிண்டில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் நமக்கு. வாட் இஃப் த கோஎஃபிஷியன்ட் இஸ் 0? ஒருவேளை கெழு வந்து பூஜ்ஜியமாக இருந்தால் என்ன நிகழும்? well, that term becomes 0, so we would not write it. அந்த உறுப்பு பூஜ்ஜியமாயிரும், எனவே நாம் அதனை எழுத தேவையில்லை. what if all the coefficients are 0? சரி, மற்ற அனைத்து கெழுக்களும் பூஜ்ஜியம் எனில் என்னவாகும்? what if all the coefficients are 0? we acknowledge that it exists and give it a name. அனைத்து கெழுக்களும் பூஜ்ஜியம் என்பதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒரு பெயரை நம்ம இந்த இடத்துல கொடுக்க போகிறோம்.
So if the polynomial having all its coefficients will be 0, g of t equal to 0 into t to the power 4 plus 0t into t square minus 0t. h of p equal to 0 into p squared minus 0 into p plus 0. அப்போ எல்லா டேர்மோட கோஎஃபிஷியன்ட்ஸும் 0வாக இருந்ததுன்னா அப்போ இந்த பாலினாமியல் அப்படிங்கிறதுக்கு என்ன சார் பேர் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். From the above example we see that we cannot talk of the degree of the zero polynomial since the above two have different degrees but both are zero polynomial. ஒன்று பவர் 4ல் ஆரம்பிக்குது, இன்னொன்று வந்து பவர் 2ல் ஆரம்பிக்குது. டி பவர் 4ல் ஸ்டார்ட் ஆகுது, இன்னொன்று பி ஸ்கொயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டுக்கும் வெவ்வேறு டிகிரி, ரைட். சின்ஸ் த above two have different degrees but both are zero polynomial. எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டுமே வெவ்வேறு டிகிரியாக இருந்தாலும் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பாலினாமியலோட டிகிரி வந்து எவ்வளோ அப்படின்னா ஹையஸ்ட் டிகிரி 4. ஸோ டிகிரி வந்து இதுக்கு 4. இதுக்கு எவ்வளோ டிகிரினா ஹையஸ்ட் பவர் வந்து 2. அப்போ இதுக்கு வந்து 2. பட் கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் எல்லாத்துக்குமே 0 தான். ஸோ அப்போ டிகிரி ரெண்டு வெவ்வேறையாக இருந்தாலும் நமக்கு வந்து பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே 0வாக இருக்குது. ஸோ வி சே தட் த டிகிரி ஆஃப் த ஜீரோ பாலினாமியல் இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ வி சே தட் த டிகிரி ஆஃப் தி ஜீரோ பாலினாமியல், அப்போ எல்லா டைமுமே 0வாக இருக்கும் பொழுது இதில் எந்த டேர்மோட பவரை வந்து நம்ம டிகிரின்னு எடுத்துக்க முடியாது. அதனால் இரண்டு வெவ்வேறு படிகளை பெற்றிருப்பினும் இரண்டுமே ஒரு பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவைகள் தான். ஸோ அதனால் பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவையினுடைய படி வரையறுக்கப்படவில்லை, நாட் டிஃபைன்டு. த டிகிரி ஆஃப் தி ஜீரோ பாலினாமியல்னா பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவை. எல்லா உறுப்புகளினுடைய கெழுக்களும் பூஜ்ஜியமாக இருந்தால், எல்லா உறுப்புகளினுடைய கெழுக்களும் பூஜ்ஜியமாக இருந்தால், all the terms in the polynomial is 0, then the polynomial is called zero polynomial. அந்த பல்லுறுப்புக்கோவையினுடைய அனைத்து கெழுக்களும் பூஜ்ஜியமாக இருப்பின் அந்த பல்லுறுப்புக்கோவை பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவை என அழைக்கப்படுகிறது. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் பாலினாமியல் அப்படிங்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. ஜீரோ பாலினாமியல் அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல் பாலினாமியல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதுவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு பாலினாமியல்னால் என்ன, அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன, அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் என்ன, டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஜீரோ பாலினாமியல்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ். இந்த பாலினாமியலில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. அந்த டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்ட போது ஏற்கனவே படித்தது தான், புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே நம்ம வந்து 8லேயே படிச்சிருக்கீங்க இது எல்லாமே. ஸோ அதுதான் இங்கே இருக்க போகுது பாருங்கள், சீக்கிரம் பார்த்துடலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இப்போ டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் அப்படிங்கிற பொழுது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை வச்சு டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய டிகிரியை பொறுத்து டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் இருக்குது. இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கணும். ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதாவது பல்லுறுப்புக்கோவையினுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் இருக்குது. இன்னொன்று அதனுடைய படியினுடைய அடிப்படையில் இருக்குது. ஓகே, ஸோ பாலினாமியல் ஆன் பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதில் தான் மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல். மோனோன்னா உங்களுக்கு தெரியும், பைனாலும் தெரியும், ட்ரைனாலும் தெரியும். மோனோன்னா 1, பைனா 2, ட்ரைனா 3 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. எ பாலினாமியல் ஹேவிங் ஒன் டேர்ம், அதான் மோனோமியல். ஒரு பல்லுறுப்புக்கோவையினுடைய உறுப்பு, ஒரே ஓர் உறுப்பை கொண்ட பல்லுறுப்புக்கோவை ஓர் உறுப்புக்கோவை. மோனோமியல் அப்படின்னா ஓர் உறுப்புக்கோவை. எ பாலினாமியல் ஹேவிங் ஒன் டேர்ம், ஒரு பல்லுறுப்புக்கோவைக்கு ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் சார் இருக்குது அப்படின்னா அதுதான் ஓர் உறுப்புக்கோவை அப்படின்னு அழைக்கிறோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து 5, 6m, 12ab இதெல்லாம் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். செகண்ட் ஒன் பைனாமியல், ஈருறுப்புக்கோவை. 2 உறுப்புகள் இருக்குமானால் அது ஈருறுப்புக்கோவை. எ பாலினாமியல் ஹேவிங் 2 டேர்ம்ஸ் இஸ் கால்ட் எ பைனாமியல். எக்ஸாம்பிள் 5x + 3, 4a - 2, 10p + 1. ஓகே, 2 உறுப்புகளை மட்டுமே கொண்ட பல்லுறுப்புக்கோவை ஈருறுப்புக்கோவை எனப்படும்.
ட்ரைனாமியல் ட்ரைனத்ரி மூவுறுப்புக்கோவை. மூவுறுப்புக்கோவை அப்படின்னா 3 உறுப்புகள் இருக்குமானால் அது மூவுறுப்புக்கோவை. 3 உறுப்புகளை மட்டுமே கொண்ட பல்லுறுப்புக்கோவை மூவுறுப்புக்கோவை எனப்படும். A polynomial having 3 terms is called trinomial. 4x squared plus 8x minus 12, 3a squared plus 4a plus 10. ஓகே, இந்த டேர்ம்ஸை பொறுத்தவரை எது சார் பிரிக்கணும்? அது நமக்கு வந்து இந்த ப்ளஸ் அல்லது மைனஸ், இது ரெண்டு மட்டும்தான் டேர்ம்ஸ் வந்து பிரிக்கக்கூடியது. ஓகே, ப்ளஸ் அல்லது மைனஸ். ஓகே, ஸோ அப்போ 3 டைப்ஸில் சொல்லலாம்: மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல். மோனோமியல்னால் ஓர் உறுப்புக்கோவை, ஒரே உறுப்பு மட்டும்தான் இருக்கும். பைனாமியல்னால் ஈருறுப்புக்கோவை, 2 உறுப்புகள் மட்டும் இருக்கும், 2 டேர்ம்ஸ் இருக்கும். ட்ரைனாமியல்னால் 3 டேர்ம்ஸ், 3 உறுப்புகள் இருக்கும், அதனால் அது மூவுறுப்புக்கோவை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ மோனோமியல், எ பாலினாமியல், இது டெஃபினேஷனாகவும் வச்சுக்கலாம் நமக்கு. ஓகே, a polynomial which have only one term are known as monomials. A polynomials which have only 2 terms, it is called binomial. A polynomials which have only 3 terms, it is called trinomial. Okay, next ஒரு நோட் பார்த்தீங்க அப்படின்னா, a binomial is the sum of 2 monomials of different degrees. இதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, பைனாமியல் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல பாருங்கள், 5x plus 3. இப்போது 5x plus 3 அப்படிங்கிறது, இப்போ இதுக்கு வந்து இந்த டேர்ம் வந்து ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், ரெண்டையும் ஆட் பண்ணும் பொழுது நமக்கு கூடியது சம் ஆஃப் 2 மோனோமியல்ஸ். 5xங்கிறது ஒரு மோனோமியல், 3ங்கிறது ஒரு மோனோமியல். ரெண்டையும் ஆட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிது, அல்லது சப்ராக்ட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அந்த பைனாமியல் நமக்கு கிடைக்கும். இதுக்கு ரெண்டுக்கு டிகிரி, இதுக்கு டிகிரி 1, இந்த டேர்மோட டிகிரி வந்து x⁴. அப்போ 2 வெவ்வேறு டிகிரிஸில் இருக்கக்கூடிய 2 டேர்மை ஆட் பண்ணிங்கன்னா, 2 மோனோமியல்ஸை ஆட் பண்ணிங்கன்னா பைனாமியல் கிடச்சிரும். ஏன் சார் 1 ஆட் பண்ண என்ன சார் ஆகும்? 5xங்கிறதுக்கு டிகிரி 1, இன்னொன்று 7x, இதுக்கும் டிகிரி 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 7 + 5 12x⁴ ஆகிடும். அப்போ இது இங்கே பேருக்கு தான் 2 டேர்மு, பட் ஆட் பண்ணால் ஒரு சிங்கிளாக மாறிடும். ஸோ அதனால் இப்போ 5x + 7x இருந்தால் அதை நம்ம ஆட் பண்ணும்பொழுது மோனோமியலாக மாறிடும். இப்போ 5x² + 7xனா ரெண்டையும் ஆட் பண்ணி 12x அப்படின்லாம் எழுதக்கூடாது. ஸோ அதனால் வந்து நமக்கு பைனாமியல் அப்படிங்கிறது சம் ஆஃப் 2 மோனோமியல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ட்ரைனாமியல் அப்படிங்கிறது சம் ஆஃப் தி 3 மோனோமியல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிகிரிஸ். அவ்வளோதான். இப்போ x² ஒரு டேர்மு, எக்ஸில் ஒரு டேர்மு, கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒன்று. ஓகே, இதனுடைய டிகிரி 2, இதனுடைய டிகிரி 1, இதனுடைய டிகிரி 0. அப்போ இதை 3ஐயும் ஆட் பண்ணும் பொழுது அல்ல சப்ராக்ட் பண்ணும் பொழுது தான் நமக்கு ட்ரைனாமியல் கிடைக்கிது. அப்போ அதுவே பாலினாமியல் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? நமக்கு ஈஸியாக மோனோமியல் ஆர் தி சம் ஆஃப் 2 ஆர் மோர் மோனோமியல்ஸ், 2 அல்லது அதுக்கு மேலே நமக்கு இருந்ததுனாவே அது மோனோமியலாகவும் இருக்கலாம், அதையும் ஒரு பாலினாமியல்னு சொல்லலாம். அல்லது 2 டேர்ம் அல்லது 3 டேர்ம் எப்படி இருந்தாலும் அதுக்கு பேர் ஒரு பாலினாமியல் தான். ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்பிரஷனில் ஒரு வெறும் கான்ஸ்டன்ட் வெறும் 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பாலினாமியலா சார் அப்படின்னா பாலினாமியல் தான். ஓகே, இது ஒரு எக்ஸ்பிரஷனா சார்னா எக்ஸ்பிரஷன் தான், இது ஒரு நம்பரா சார்னா நம்பர் தான். ஓகே, ஸோ இந்த பாலினாமியலுக்கு தான் என்ன பேர் சொன்னோம்? கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் டிகிரி. டிகிரியை பேஸ் பண்ணி நமக்கு என்னென்ன டைப் ஆஃப் பாலினாமியல்ஸ் இருக்குது, இது ரொம்ப முக்கியமானது. அதில் தான் ஃபஸ்ட் எடுத்துமே நம்ம பார்க்குறது தான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ஓகே, படியை பயன்படுத்தி மாறிலி பல்லுறுப்புக்கோவை, கான்ஸ்டன்ட் பாலினாமியல். A polynomial of degree 0 is called a constant polynomial. General form p of x equal to c. வெறும் நம்பர் மட்டும்தான், p of x equal to 5 அப்படின்னு மட்டும் இருக்கும். இதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல். வேறு c is a ரியல் நம்பர், மெய் எண்கள். ஒரு பல்லுறுப்புக்கோவையினுடைய படி 0 எனில் அது மாறிலி பல்லுறுப்புக்கோவை எனப்படும். எக்ஸாம்பிள் கீழே இருக்குது, தனியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லீனியர் பாலினாமியல். எப்படி மோனோனா 1 அப்படின்னு சொன்னோமோ அது மாதிரி லீனியர்னாலும் 1ன்னு அர்த்தம். Say a polynomial of degree 1 is called a linear polynomial. Linear polynomialனா ஒரு படி பல்லுறுப்புக்கோவை. ஒரு படி பல்லுறுப்புக்கோவை. ஒரு பல்லுறுப்புக்கோவையினுடைய படி 1ஆக இருக்குமானால் அந்த பல்லுறுப்புக்கோவைக்கு ஒரு படி பல்லுறுப்புக்கோவை என பெயர். ஓகே, இதுதான் லீனியர் பாலினாமியல். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரடிக் பாலினாமியல், இருபடி பல்லுறுப்புக்கோவை. A polynomial of degree 2 is called the quadratic polynomial.
லீனியர் பாலினாமியலோட ஜெனரல் ஃபார்ம் p of x equal to ax plus b. இதில் a and b are real numbers and a is not equal to 0. இது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு. இதான் வந்து டிகிரி 1 இருக்கக்கூடிய ஒரு பாலினாமியலோடைய ஜெனரல் ஃபார்ம் p of x equal to ax plus b. இதில் a and b ரெண்டுமே ரியல் நம்பர் நமக்கு கோஎஃபிஷியன்ட்ஸு அண்ட் a மட்டும் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா a வந்து 0 ஆகிடுச்சுன்னா x டேர்ம் இல்லாமல் போயிடும். இப்போ வெறும் b மட்டும்தான் இருக்கும். b மட்டும் இருந்தால் அந்த டேர்முக்கு என்ன பேர் அந்த பண்ணுது அது கான்ஸ்டன்ட் பாலினாமியலாக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து குவாட்ரடிக் பாலினாமியல். குவாட்ரடிக் பாலினாமியல்னா பவர் எதில் இருக்கணும்? 2ல் இருக்கணும். டிகிரி 1 அப்படின்னா லீனியர், டிகிரி 2 அப்படின்னா குவாட்ரடிக் பாலினாமியல். அப்போ குவாட்ரடிக் பாலினாமியல்னா நமக்கு வந்து பவரில் 2 இருக்கணும். அப்போ ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c. இதில் a b c மூணுமே ரியல் நம்பர். இதில் எது 0வாக இருக்கக்கூடாது? a வந்து 0வாக இருக்கக்கூடாது. a இஸ் நாட் ஈக்குவல் டு 0. bயும் cயும் 0வாக இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பவர் டிகிரி 2 ரொம்ப முக்கியம். அதான் குவாட்ரடிக் பாலினாமியல். நெக்ஸ்ட் கியூபிக் பாலினாமியல், முப்படி பல்லுறுப்புக்கோவை. A polynomial of degree 3 is called a cubic polynomial. Our general form p of x equal to ax cube plus bx square plus cx plus d. 4 times இருக்கும். இதில் b c d எது வேணாலும் 0வாக இருக்கலாம். ஆனால் a மட்டும் நாட் ஈக்குவல் டு 0. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, எல்லாத்துலேயுமே ஏன்னா இங்கே a 0னாக்கா எக்ஸ் கியூபில் ஆரம்பிக்காது, எக்ஸ் ஸ்கொயரில் தான் ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு பேர் குவாட்ரடிக் பாலினாமியல். எக்ஸ் ஸ்கொயரில் ஆரம்பிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு டைம் 0 ஆகிடுச்சுன்னா அப்போ எக்ஸில் ஆரம்பிக்கும், அது லீனியர் பாலினாமியலாக போயிடும். இப்போ லீனியர் பாலினாமியல் ஆரம்பிக்கும் பொழுது எக்ஸுங்கிற டேர்ம் இல்லாமல் அதோடைய கோஎஃபிஷியன்ட் 0வாக இருந்தால் அப்போ வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னு ஆகிடும் நமக்கு. ஓகே, ஸோ இது வந்து டிகிரியை பேஸ் பண்ணி பாலினாமியல்ஸோட டைப்ஸ் நமக்கு 4 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. கான்ஸ்டன்ட் பாலினாமியல் டிகிரி 0, லீனியர் பாலினாமியல் டிகிரி 1, குவாட்ரடிக் பாலினாமியல் இருபடி பல்லுறுப்புக்கோவை டிகிரி 2 அண்ட் டிகிரி 3 கியூபிக் பாலினாமியல் முப்படி பல்லுறுப்புக்கோவை. ஓகே, ஸோ இதையே தான் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம கொடுத்துருக்கோம். கான்ஸ்டன்ட் பாலினாமியல், a polynomial of degree 0 is called constant polynomial. For example 5 minus 7 2/3 root 5. ஸோ இது எல்லாமே நம்பர்ஸ் தான் நமக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வேரியபிளே வராது. இது எல்லாத்துக்குமே இப்போ ரூட் 5 அப்படின்னா அங்கே வேரியபிள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, வேரியபிள் இருக்கும், பட் ஆனால் x to the power 0. ஓகே, அப்போ ஒவ்வொரு நம்பருக்கு முன்னாடி பின்னாடி நம்ம x to the power 0ங்கிறத நம்ம போட்டுக்கணும். அதான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல். லீனியர்னா a polynomial of degree 1 is called linear polynomial. Example 410 into x minus 7. A polynomial of degree 2 is called quadratic polynomial. 2 root 5 into x square. நம்பர் எதில் வேணாலும் இருக்கலாம். A plus 8x minus 4. A polynomial of degree 3 is called cubic polynomial. 12y cube. அவ்வளோதான், ஒரே டேர்ம். அப்போ இதில் y கியூப்னாக்கா ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ கியூபிக் பாலினாமியல். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் 6x cube minus 7m plus 4. அதுவும் கியூபிக் பாலினாமியல் தான். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 3.1 வந்து நமக்கு டிகிரி கண்டுபிடிக்கிற மாதிரியும் 3.2 3.3 வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸையும் டிகிரியும் பேஸ் பண்ணி என்ன டைப் ஆஃப் பாலினாமியல்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு 3.2 வந்து அப்படியே பார்த்துருங்க. பாலினாமியல் பாருங்கள். ஸோ கிளாஸிஃபை த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை பேஸ் பண்ணி என்னென்ன டைப் இருக்குது? மோனோமியல், ட்ரைனாமியல், பைனாமியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னாக்கா 5t³ + 6t + 8t². எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. என்ன நேம்? ட்ரைனாமியல். ஓகே, 3 உறுப்புகள். ஸோ மூவுறுப்பு கோவை. ரெண்டாவது சம் பாருங்கள், y - 7 எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 2 டேர்ம்ஸ். அப்போ அதுக்கு என்ன பேர்? ஈருறுப்பு கோவை, பைனாமியல். 2/3 into r to the power 4 ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான், மோனோமியல். அடுத்தது 6y to the power 5 plus 3y minus 7 3 terms இருக்குது, ட்ரைனாமியல். அடுத்தது 8m² plus 7m² பாருங்கள். ரெண்டுமே பவர் வந்து எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்கா? அப்போ லைக் டேர்ம்ஸ், ஒத்த உறுப்புகள். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கனாக்கா எவ்வளோ ஆகிடும்? 15m² ஆகிடும்.
விச் இஸ் ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான். அப்போ இதுக்கு என்ன பேர்? மோனோமியல். ஆனால் நீ அவசரத்தில் பார்த்து என்ன பண்ணுவோம்? 8m² + 7m². 8m² ஒரு டேர்மு, 7m² டேர்ம்னு சொல்லி போட்டு 2 டேர்ம் இருக்குது. ஸோ பைனாமியல்னு எழுதிடுவீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இதான் நம்ம கொஸ்டின் நல்லா பார்த்துக்குங்க. இதில் ஒவ்வொன்றிலும் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குங்கிறத நமக்கு கொஸ்டின். அதுக்கு என்ன பேர்? ஸோ 3 டேர்ம்ஸ் இருக்குது ட்ரைனாமியல், 2 டேர்ம்ஸ் இருக்குது பைனாமியல், ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் மோனோமியல், 3 டேர்ம்ஸ் இருக்குது ட்ரைனாமியல். இது ரெண்டும் பவர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 15m² ஆகிடும். ஸோ ஒரே ஒரு டேர்ம் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.3 பார்த்தீங்க அப்படின்னாக்க, கிளாசிஃபை த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் டிகிரி. அதனுடைய படியை பயன்படுத்தி அதனுடைய அடிப்படையில் என்ன டைப் அப்படிங்கிறத வகைப்படுத்த சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், கியூப் ரூட் 4 இன்ட்டு இசட் ப்ளஸ் 7. இதில் இசட் தான் வேரியபிள். இந்த கியூப் ரூட்டையெல்லாம் பார்த்து மறந்துடாதீங்க. ஓகே, இசட் மட்டும் அப்படின்னா அதனுடைய பவர் 1. அப்போ டிகிரி 1. என்ன பாலினாமியல்? லீனியர் பாலினாமியல். ஒரு படி பல்லுறுப்புக்கோவை. படி 1. ஸோ ஒரு படி பல்லுறுப்புக்கோவை. அடுத்த செகண்ட் ஒன் பாருங்கள், z³ மைனஸ் z² ப்ளஸ் 3. இதுக்கு டிகிரி எத்தனை? ஹையஸ்ட் டிகிரி 3. ஸோ டிகிரி 3ன்னு கியூபிக் பாலினாமியல். அடுத்து ரூட் 7 அப்படின்னா அதனுடைய இன்ட் x⁴ அர்த்தம். அப்போ அதனுடைய டிகிரி வந்து 0. என்ன பாலினாமியல்? கான்ஸ்டன்ட் பாலினாமியல். இது பாலினாமியலே இல்லைன்னு நினச்சிடாதீங்க. நிறைய பேர் இப்படி தான் ஏமாந்துருவாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ பாலினாமியல்னு கொடுத்துருவாங்க. அது ஈஸியாக கான்ஸ்டன்ட் ஈஸியாக நாட் ஏ பாலினாமியல். இப்போ ரூட் 7 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது நாட் ஏ பாலினாமியல் எழுதிடுவான். இதுதான் ஆப்ஷன். பட் இட் இஸ் ஏ பாலினாமியல். அடுத்து y² மைனஸ் ரூட் 8 y² டிகிரி 2 குவாட்ரடிக் பாலினாமியல். ஓகே, எக்ஸாம்பிள் 3.3ல் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த டிகிரி கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு. எக்ஸாம்பிள் 3.1, find the degree of each term of the following polynomial and find the degree of the polynomial. இதுக்கு ஒவ்வொரு டேர்முக்கும் டிகிரி என்னன்னு கேட்குறாங்க. அண்ட் ஒட்டு மொத்தமாக என்ன டிகிரின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேர்முக்கான டிகிரி. இது given polynomial. degree of each term of the polynomial is given below. ஃபஸ்ட்டு 6ab⁴8 அதுக்கு டிகிரி கண்டுபிடிக்கணும். டிகிரினாவே நம்ம சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு டேர்முக்கு டிகிரி கண்டுபிடிக்கணும். அதனுடைய வேரியபிளோட பவர்ஸை ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லி. மோர் தேன் ஒன் வேரியபிள்னால் பவர் ஆட் பண்ணிக்கணும். இங்கே ஏ ஒரு வேரியபிள், பி ஒரு வேரியபிள். ஏவோட வேரியபிள் பவர் வந்து 1, பியோட வேரியபிளோட பவர் வந்து 8 இருக்குது. அப்போ அதனுடைய டிகிரி 1 + 8 9. ஓகே, அடுத்த செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5a² b³ c². ஸோ அங்கே 3 வேரியபிள்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, a b c. ஒவ்வொன்றிலையும் பவர் பாருங்கள். ஏவோட பவரில் 2, பியோட பவரில் 3, சியோட பவரில் 2. ஸோ அதை 3 ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த டேர்முக்கான டிகிரி கிடைக்கும், படி கிடைக்கும். அப்போ 2 + 3 + 2 7. அடுத்து தேர்ட் டேர்ம் வந்து -7ab அங்கே இருக்குது. ஸோ நம்ம அப்போ டிகிரி மட்டும் தான் எழுத போகிறோம். அதனால் மைனஸ் இங்கே தேவையில்லை. 7ab டிகிரி என்ன? ஏவோட பவர்லேயும் 1, பியோட பவர் 1. ஸோ 1 + 1 2. 4b² c has degree equal to b² டிகிரி பவர் 2, சியோட பவர் 1 வந்து 2 + 1 3. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 லாஸ்ட்டாக வந்து இன்னும் 2 இருக்குது. அதனுடைய டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகே, இப்போ ஒவ்வொரு டேர்முக்கும் டிகிரி கேட்டாங்க. ஈவன் நம்ம கான்ஸ்டன்ட் டேர்முக்கும் சேர்த்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒட்டுமொத்த பாலினாமியலுக்கு டிகிரினா இதில் எது ஹையஸ்ட் நமக்கு? 9. அதுதான் ஒட்டுமொத்த பாலினாமியலுக்குமான டிகிரி. ஓகே, ஸோ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் 6ab⁴8 ப்ளஸ் கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதுகிறோம் இஸ் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் எக்ஸ்போனன்ட் இன் த பாலினாமியல், தட் இஸ் 9. தட் இஸ் ஆன்சர். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து எக்ஸசைஸ் 3.1ல் ஃபஸ்ட்டு 4 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே நம்ம வந்து கொஸ்டின் மட்டும் இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதுக்கான ஆன்சர் நம்ம போடுவோம். ஸோ இது வரல எக்ஸாம்பிள் 3.1, 3.2, 3.3 இதை 3ஐயும் வந்து நோட்டில் ரைட் பண்ணிக்கங்க. பாலினாமியல்ஸுக்கான டெஃபினேஷன் எழுதிருங்க நோட்டில். இந்த தியரி ஃபுல்லாக எழுத வேண்டியதில்லை. இதில் என்ன எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த பாலினாமியலுக்கான டெஃபினேஷன்ஸ், பாலினாமியல்ஸ்னு போட்டு இந்த டெஃபினேஷன் இதை வந்து நோட்டில் எழுதிருங்க. இது மட்டும் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத போட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக எழுதிருங்க நோட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது தேவையில்லை, இந்த டிகிரியும் தேவையில்லை. இந்த பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள் இந்த பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா,
அந்த பாக்ஸ் எழுதிருங்க. பாலினாமியல்னு ஒன் வேரியபிள்னு போட்டு இந்த ஒரு பாக்ஸ் எழுதுனீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸ்பெஷல் பாலினாமியல் நமக்கு வேண்டாம். இந்த டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பாக்ஸ் இந்த பாயிண்ட் இதெல்லாம் எழுதிருங்க. இதிலிருந்து ஃபுல்லாக எழுதிருங்க. இந்த பாக்ஸ் இந்த பாயிண்ட்ஸு தென் டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் பேஸ்ட் ஆன் டிகிரி இதையும் ஃபுல்லாக எழுதிருங்க. எக்ஸாம்பிள் 3.1 3.2 3.3 ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த எக்ஸசைஸ் வந்து அப்படியே பாஸ் பண்ணி இதை ரஃப் நோட்டில் இந்த சம்க்கான ஆன்சர்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் பாலினாமியல் இஃப் நாட் கிவ் ரீசன். இது வந்து எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, மேலே ஒரு பாக்ஸ் சொன்னோம் இல்லையா, எது பாலினாமியல் அதுக்கு என்ன ரீசன், நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர்னு எழுதியிருப்போம், பவரில் மைனஸில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். ஸோ மேலே நடத்தியிருக்கோம் நம்ம ஒரு பாக்ஸ் வந்து 8 எக்ஸ்பிரஷன் எழுதி அது பாலினாமியலா நாட் ஏ பாலினாமியல் அதுக்கு என்ன ரீசனுங்கிறத மேலே ஒரு பாக்ஸ் எழுதியிருந்தோம். அந்த பாக்ஸை வச்சுக்கிட்டு அதை நீங்கள் இதை கம்பேர் பண்ணி இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் 6 சம்முக்கான ஆன்சரை ரஃப் நோட்டில் எழுதி வைங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம அதுக்கான ஆன்சர் வந்து போடும் பொழுது நீங்கள் அதை செக் பண்ணலாம். ஓகே, மேக்ஸ் நோட்டில் வேண்டாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் அண்ட் எக்ஸ். ஓகே, இந்த ஒவ்வொரு பாலினாமியல்லையும் இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் டேர்முக்கு எக்ஸ் டேர்ம் 2 டேர்ம் மட்டும் தான் கேட்குறாங்க. அதனுடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து எழுதுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன கோஎஃபிஷியன்ட்னா 2/5, எக்ஸுக்கு என்ன கோஎஃபிஷியன்ட்னா -3, அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி இந்த 5 சமுக்கு எழுதிடுங்க ரஃப் நோட்டில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து டிகிரி என்னன்னு கேட்குறாங்க, டிகிரி ஆஃப் த பாலினாமியல். இதில் எது ஹையஸ்ட் பவர் 7, ஸோ 7 த டிகிரி ஆஃப் த பாலினாமியல். அது மாதிரி நீங்கள் இது எல்லாத்தையும் எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணி அப்புறம் கண்டுபிடிக்கணும். ஸோ இது மாதிரி கண்டுபிடிச்சி பாருங்கள். ஃபோர்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரீரைட் த ஃபாலோயிங் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா தெரியும்ல, என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நமக்கு? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா அதோடைய பவர் வந்து மாறி இருக்கக்கூடாது. பாருங்கள், எக்ஸ் கியூபுக்கு அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர்டு வருது பாருங்கள், எக்ஸுக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் வருது இல்லை, அப்போ எக்ஸ் பவர் கியூப்னா அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூபு, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், அடுத்து எக்ஸு, அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம், இந்த மாதிரி ஆர்டரில் இருக்கணும். ஒன்று அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ இதெல்லாமே ஒரு 1 மார்க் பேசிஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் தான். ஸோ இதை பாஸ் பண்ணி வச்சு கரெக்டாக பார்த்துக்கு இந்த 4லேயும் ஒவ்வொன்றிலையும் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே 1 மார்க் பேசிக்ஸ் தான். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து ரஃப் நோட்டில் எழுதி வைங்க, எத்தனை ரைட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஸோ இதெல்லாமே வந்து அல்ஜிப்ராவோட ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட்டு. இது தெரிஞ்சால் தான் அடுத்து வந்து நம்ம போக முடியும். இப்போ எப்படி வந்து நமக்கு வந்து அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸில் வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் வருதோ அதே மாதிரி அல்ஜிப்ராவிலையும் இந்த பாலினாமியல்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. இதில் மெயினாக வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் நம்ம 9th பார்ப்போம், மல்டிப்ளிகேஷனும் இங்கே 9th வந்துடும். நமக்கு டிவிஷன்லாம் வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட்டு இதெல்லாமே நமக்கு வந்து பாலினாமியலில் 10th வரப்போகுது. ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எது பாலினாமியலா இல்லையா, பாலினாமியல்னால் என்ன ரீசன், பாலினாமியல் இல்லைன்னா என்ன ரீசன் எழுதணும். செகண்ட் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் டேர்முக்கும் எக்ஸ் டேர்முக்கான கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதினா போதும். தேர்ட் டேர்ம் வந்து ஒவ்வொரு பாலினாமியலோட டிகிரி என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஃபோர்த் ஒன் வந்து அதனுடைய பாலினாமியலோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆரில் எழுதணும். ஓகே, ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. எக்ஸசைஸ் வந்து எக்ஸாம்பிள் 3.1 3.2 3.3 இதை 3ஐயும் நோட்லேயும் எழுதிடுங்க. எக்ஸசைஸ் சம்ஸை மட்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம உங்களுக்கு ஆன்சரோட போடுவோம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸ் நோட்டில் எழுதிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.